அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு, சாம்பார் பொடி இல்லாமலேயே மிகவும் சுவையாக சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நம்ம சாம்பாரே வைக்க முடியாது அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சாம்பார் பொடி இல்லாமவே சும்மா நச்சுன்னு இருக்கும் இந்த சாம்பார். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு பெரிய மண் பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் 3 வத்தல் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயத்தை நல்ல நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா இன்னுமே நல்லாயிருக்கும். உங்கள் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆகும் வர வதக்கி எடுத்துக்கோங்க. என்றைக்குமே வெங்காயம் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். எப்படி நம்ம தாளிக்கிறோம் அது மாதிரி. இப்போ தக்காளி பழம் சேர்க்கலாம். தக்காளி நான் 4 நல்ல கனிந்த தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த காய்கறி இதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்க்கப்புறம் அதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகாய். இந்த மாதிரி நீங்கள் சாம்பாரில் பச்சை மிளகாய் போடும்போது நம்ம சாம்பார் சாப்பிடும்போது ஊடலை எடுத்து அதை கடிச்சு சாப்பிட்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். மசாலாவில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க, சில்லி பொடி. இது காரமும் இருக்கும், கலரும் இருக்கும். அப்புறம் ஒரு இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு சீரக பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஏன்னா நம்ம பருப்புலையும் மஞ்சள் பொடி போட்டிருப்போம் அவிக்கும் போது. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதோட பச்சை வாசனை போகும் வர வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் காய்கறி முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் மாங்காய் நம்ம இந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் ஒரு 1/2 பகுதி வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணுங்க. நம்ம இப்போவே மாங்காய் போட்டுட்டோம் அப்படின்னா அது மாங்காய் இதோட சேர்ந்து ரொம்ப குளுகுளுன்னு ஆகி அது நல்லாவே இருக்காது, ஓவர் புளிப்பாயிரும். இப்போ இந்த காய்கறிகளை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம காய்கறியை, அதாவது பச்சை தண்ணியை ஆட் பண்ணி காய்கறியை வேக வைக்காதீங்க. பருப்பு நான் ஒரு 200 கிராம் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் ஒரு 100, இது ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாம்பார். பாருங்கள், நான் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஆயில் இது விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். பருப்பை என்றைக்குமே நீங்கள் அதாவது குழுன்னு வேக வச்சு எடுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு விசில் மட்டுமே வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 75% வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாங்காயை சேர்க்கலாம். இந்த மாங்காய் பாருங்கள், இது நீங்கள் கிளிமூக்கு மாங்காவும் பயன்படுத்தலாம். இது கப்பை மாங்கான்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரில். கொஞ்சம் புளிப்பாகவும் நல்ல ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பார்க்க பழுத்த பழம் மாதிரி இருக்குது, பட் அப்படி கிடையாது. இது நல்ல காய். இப்போ நம்ம இதை நான் 2 பீஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் நம்ம புளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்க கேட்பாங்க, என்ன ஸ்பெஷல் மசாலா போட்டிங்க அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிக்கலாம். அப்புறம் லாஸ்ட், அதாவது ஒரு எல்லாமே ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பை சேர்த்தா போதும். பருப்பு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பூவாக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழுன்னு இருந்ததுன்னா உங்கள் சாம்பார் ஒரு நாள் சாப்பிட முடியும். அடுத்த நாள், அதாவது இப்போ நீங்கள் மார்னிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பிடும்போதே ஒரு மாதிரி குழுன்னு ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு பண்ணும்போது ஒரு அடுத்த நாள் வர உங்கள் சாம்பார் அந்த சுவையும் மனமும் மாறாமல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நான் ஒரு 100 ml மட்டுமே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே அதிக அளவில் உப்பு போட்டிருக்கேன்.
இப்போ வந்து லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாங்காய் வந்து நீங்கள் இடையில சேர்க்கறதுனால இந்த மாதிரி முழுமையாகவே உங்களுக்கு இருக்கும். சாப்பிடும்போது அதை எடுத்து சாப்பிட்டா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக வெல்லம், அதாவது மண்டை வெல்லம், ஜாகரி, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்போ சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி எல்லாம் தூவியாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சாம்பார் வைங்க. சாம்பார் பொடியெல்லாம் அவசியமே இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க சாம்பார் பொடி இல்லைன்னா எப்படி சாம்பார் இருக்கும், அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வைக்கிறது தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.